ஹாய்ங்க, மழை வேற வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக ஏதாவது குழம்பு செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு முட்டை இருந்தது. ஸோ அந்த ஒரு முட்டையை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி இருந்தால் போதும். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்துக்கு கூட ஒரு 4-5 பல் பூண்டு இருந்தால் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு தான் சேர்க்கணும், பட் இஞ்சி இல்லை, நான் பூண்டு இருந்தது அப்படின்றதுனால அந்த பூண்டுமே தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக சோம்புனா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்களோட தக்காளி புளிப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் இருந்ததுன்னா தனித்தனியாக சேர்த்திக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இவ்வளோதான். இது எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் சிக்கன் மசாலாஸ் இருக்கும் இல்லையா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அதை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இதில் தண்ணியில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அந்த தக்காளியோட அந்த தண்ணியை போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது மண் சட்டி அப்படின்றதுனால நான் மசாலா சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஹீட்டுக்குமே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது ஆறினதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எல்லார் ஊர்லேயுமே இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஏரியாலையும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் ஈவினிங் டைம் கரெக்டாக மழை வந்துடுது. ஸோ இப்போ ஃபுல்லாக இது வதங்கட்டும். இதுக்கு பெஸ்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா, தோசை நின்றுட்டே ஊற்ற முடியாது, அண்ட் 2வது கரண்ட் போயிடுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆறுற கேப்பில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றும் போது நீங்கள் இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றுவீங்களே, அது நல்லா தண்ணி சூடாகட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றினீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிக்காமல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இட்லி ஒரு மாதிரி அந்த ஆவியெல்லாம் அந்த தண்ணி பட்டு அந்த ஃப்ளஃபினஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வைங்க. ஸோ இப்போ ஆறிடுச்சு. இதே ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இவ்வளோதான். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறது அண்ட் இதை அரைக்கிறது மட்டும்தான் டைம். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் டக்குன்னு பண்ணிடலாம். இட்லி வேகிற கேப்பில் ஒரு குழம்பே வச்சு பண்ணிடலான்னா பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, கருவேப்பிலை யூஸ்வலாக நம்ம தாளிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சர், அதை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா அப்படியே பொங்கி வரும். பொங்கி அது திக்காகும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது சீக்கிரம் திக்காயிரும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நல்லா அப்படியே நுரைச்சி பொங்கி வருது பார்த்தீங்களா. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சாலும் ஓகே, இல்லை மீடியமாக வச்சிட்டாலும் ஓகே. ஏன்னா இது சீக்கிரம் திக்காயிரும். அந்த வெறும் வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு முட்டை வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த ஒரு முட்டையை உடச்சி வச்சுருங்க. கலக்க வேண்டாம், அப்படியே உடச்சி வச்சுருங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்திடலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது, அதை வந்து வேக வச்சாலும் பத்தாது, ஆம்லேட் போட்டாலும் பத்தாது அப்படின்றதுனால இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் குழம்புமே எனக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இட்லியுமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் இட்லி எடுக்கும்போது அது அப்படியே ஒட்டிக்குது அப்படின்னு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக வந்துடும். ஸோ நல்லா இந்த மலைக்கு சுட சுட இட்லியோட அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம வந்து கலக்காமல் ஊற்றணும் அப்படின்றதுனால அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் கலந்து ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே அது அப்படியே குட்டி குட்டியாக நல்ல லேயர்ஸாக கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிடுங்க. கொத்தமல்லி இலை வாங்க கூட கடைக்கு போக முடியல, அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது ஒரு இட்லி போட்டுட்டு அந்த குழம்பு அப்படியே ஃபுல்லாக அந்த இட்லி மறைக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாம்பார் இட்லிலாம் செகண்டரி தான். இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.